வந்துட்டேன்டா ஷேடோ விஷயம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா ட்ரஸ்மியோட ஃபைனல் எபிசோடு. எல்லாம் ஒரு தட்டி ஜோராக நல்லா கை தட்டுங்கப்பா. ஷேடோ நல்லபடியாக ஒரு எஃப்எஃப்ஓ முடிச்சிருக்கா. அதுக்கப்புறமா நிறையா ஒன் ஷாட்டு அடுத்து மில்ட்ரி மாமா கண்டினியூஷன் ஸ்டோரிஸ் அது எல்லாமே போடணும். நல்லபடியாக வெற்றிக்குரிய போட்டு இந்த ஸ்டோரியை முடிப்போமா? சரி வாங்க ஸ்ட்ரீட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 6 மந்த் ஆகுது. அவங்களோட ரூமில் நல்லா அழுட்டு போட்டு தூங்கிட்டு இருக்கான். ஜிமினா சும்மா சும்மா கதவை தட்டிகிட்டு இருக்கத தலை வலிக்குது, இன்னும் தூங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் நல்லா இழுத்து பற்றி தூங்கிட்டு இருக்கான். ஸோ கதவை திறந்து நம்ம ஜங்குக்கு தான் வரான். ஜங்கு கையில் ஒரு ஜூஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே அவன் பக்கத்தில் வைக்கிறான். ஸோ அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க பார்க்குறப்போ அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அவன் அப்படியே சிரிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். ஜங்குக்கு வெளியே வந்தோடனே ஜிமின் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே நக்கலாக பச்சிரிச்சிட்டு இருக்கான். என்ன சொன்ன மாதிரி போர்வையை நல்லா இழுத்து பொத்திட்டு உள்ளுக்குள்ளே காற்றையே போகாத மாதிரி தூங்கிட்டு இருக்கானா? ஆமாம். உன்னை பார்த்துருக்க மாட்டானே. இன்னமும் பாரு இன்னும் நிறையா இருக்குது. நீ என்ன நல்ல பண்ணு, அவன் டேர்ன் பண்ணி கூட பார்க்க மாட்டான். ஏண்டா உன் வாய்ஸ் திறந்து டேங்கே அப்படின்னு சொல்லு, நீ தான் கண்டுபிடிச்சிருவான். சும்மா பேசாமல் இருந்து நான் பக்கத்தில் போனாலே டேங்க என்னை கண்டுபிடிச்சிருவான்னா என்னது இது? ஜிமின் தெரியாது டேங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு? அதெல்லாம் சுத்த பரம்பரை வேஸ்ட்டு. உட்காரும் ஃபோன் பார்க்கும் இழுத்து பொத்திட்டு தூங்கும். இத்தனை வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. இல்லை டேங் எப்படியாச்சும் நான் பார்க்க வைப்பேன். அவன் தான் ஃபஸ்ட்டு பேசணும், நான் பேசவே மாட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு பேசணுமா? ஏன் அவன்லாம் பேசக்கூடாதா? முடியவே முடியாது ஜிமினா, அவன் தான் வாயை திறக்கணும். டேய் நேடா உங்களுக்கு வந்து கொள்ளாராக இருக்குது. என்னமோ பண்ணி தரங்க. இப்போது டேங் எப்படி ரொம்ப விட்டு வெளியே வர வைக்கிறதே? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் வரவே மாட்டான். அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அப்படியே வந்தாலும் ஃபோனோடையே வருவான். ஃபோனை தவிர தட்டை கண்ணை பார்க்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதையுமே பார்க்காது. அந்த ஃபோனு, அந்த தட்டு, அந்த சோறு, அவ்வளோதான். சைடில் தின்ன திரும்பப்பான்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, இந்த பெட்டில் நான் தான் ஜெயிப்பேன். கிடையாது. நீ வேணா பாரு, இந்த பெட்டில் நான் தான் ஜெயிப்பேன். நீ தான் பேசுவேன், அடித்து சொல்கிறேன். பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வேறு போய் கிச்சனில் போய் சமைச்சிட்ருக்கான். சரி அவங்க அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எந்திரிக்கிறான். பக்கத்தில் ஜூஸ் இருக்கிறத பார்க்குறான். இதெல்லாம் சம்மந்தமே அவங்க ஜூஸை வச்சுருக்கான். நான் அது எதுவுமே குடிக்க மாட்டேனே. சரி அவங்க அப்படியே ஜிமினுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். அங்கே ஜிமின் தான் மச்சான் தப்பர் ஃபோன் வருது. இங்கனுக்குள்ளே இருக்கிறத போய் இதுக்கூட ஃபோனை அட்டன் பண்ணுறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே அட்டன் பண்ணுறா. அங்கே ஹலோன்னு ஜிமின் சொல்கிறதுக்குள்ளே அங்கே கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறான். என்ன அப்பாடு, நான் தான் எதுவும் குடிக்க மாட்டேன்னு தெரியல, ரெண்டாத்துக்குள்ளே வந்து வச்சுட்ருக்கா. சரகில்ல மச்சான், அதான் ஜூஸ் வச்சேன். என்ன வெறி புண்டை தெரியா அப்படின்னடா? சும்மா காலையில் எழுந்தோடனே எதுவுமே சாப்பிடாம பார்த்தா உடம்புக்கு நல்லதில்லை, அதான் ஜூஸ் குடிக்கணும், ஜூஸ் குடி உட்கார் சரியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கோலை கட் பண்ணிடுறான். ஏன் கட் பண்ண? இதுக்கப்புறமா என்னை கழுவி ஊற்றுவான். அது நீ அப்படியே ஆசை தெரிய வச்சு குழுன்னு கேட்கணுமோ? என்னாலாம் முடியாது. உனக்கு வேணா டேரெக்டாக போய் பேசுறியா? கதை திறக்கவா? என்ன அண்ணாச்சி மீனா இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கா? நான் சர்ப்ரைஸாக உனக்கு இதை பண்ணணும், அப்புறம் நான் தானே கோச்சிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு போய் பேசினா தப்பாயிடாத. ஷோ கடவுளே. ஜங்குக்கும் அப்படியே செம்மையாக சமைக்கிறான். செம்ம ஹெவியாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஜிமின் அப்படியே ஆனு வாய்ப்பு பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜொல்லெல்லாம் வேற வடியுது. ஜங்குக்கே நல்லா சமைக்க கற்றுக்கிட்ட போல. பாப்பா நாமா உடைய வருது, ஒரு டேஸ்ட்டு பற்றி சொல்லிட்டா கூட. அதெல்லாம் முடியாதுப்பா. அது அப்படி நான் பாசாசியாக என்னோட டேவுங்காண்டி பண்ணுறேன். அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேனா? கொடுக்கவே மாட்டேன். ஏன் ஊட்றா? நான் தானே சாப்பிட்ணும், எனக்கும் தானே பசிக்கும். அதெல்லாம் முடியாது ஜிமினா, உனக்கு வேணா நீயே சமைச்சுக்க, இல்லைன்னா ஆர்டர் போட்டுக்க. பத்தியா இல்லைங்களா? நான் பழி வாங்க மாட்டேன்டா. ஏன் மச்சா டேங்க இருக்கல, அவன் எப்படா பேசுவான்னு சொல்லி நீ உட்காருவில, அப்போ இருக்குதுடா. பாப்பண்டா நான் அப்போ பழி வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் வேற வெறி கொண்டு காத்துட்ருக்கான். அப்பாடா ஜிமினா சமைச்சு முடிச்சாச்சு, டேங்க கூப்பிடு. அசுக்கு நான் என்ன இதுக்கு கூப்பிட மாட்டேனே, நீங்கள் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிறவே அங்கே டேங்கே கால் பண்ணுறான். ஸோ அட்டன் பண்ணி ஜிமினா ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சாப்பாடு கொள்ள முடியாத சாப்பாடு உள்ளே கொண்டு வா. ஜிமினா இங்கே வர சொல்ல டேங்கே இங்கே வேணா வாவேன், இங்கே உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம். இது என்ன புதுசாக இருக்கு, என்னால் வர முடியாது. வேடா வம்மால எல்லாத்தையும் கூட்டு வந்து வாயில் ஊட்டுவாங்க. ஹாலில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சாப்பிட்டேன், இல்லை நான் காலை கட் பண்ணிடுவேன்.
இல்லைன்னா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறா. ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குது, கோவமாக யாரை பார்த்தாலும் அச்சு தூக்கணும் குத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், வா வந்து சாப்பிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே காலை கட் பண்ணுறான். ஸோ டைனிங் டேபிளில் தான் ஜிம்மினும் ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் டேவாங் வரான், காதில் வேற ஹெட்ஃபோன் மாட்டியிருப்பான். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காடுறான். பட் ஜங்குக்கு அப்படியே டேவாங்கே பார்த்துட்டே இருக்கா, எங்கடா ஒரு தட்டியாச்சும் திரும்பி நம்மளை லுக் விடுவானான்னு. பட் டேவாங் அப்படி பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ஜிமின் தான், நான் பேக்குற கேட்கவே கேட்காது, ஜங்குக்கே பிளேட் எடுத்து வை, சாப்பாடு போடு, பக்கத்தில் போ, ஒரு ரியாக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே வெறியோடு அப்படியே டபக்குன்னு எந்திரிக்கிறான், பிளேட் எடுத்து வைக்கிறான், சோறை எல்லாம் அப்படியே தூக்கி பறக்கிற அளவுக்கு வைக்கிறான். டேங் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன் மட்டுக்கு அப்படியே சாப்பாடு போட்டோன்னே சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஃபோன் பார்த்துக்கிட்டே. ஜங்குக்கே ஐ அப்ரிசியேட் யூ, நான் இதை விட ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருப்பேன், பட் இன்றைக்கி ரொம்ப நீ டீசெண்டாக பண்ணிகிட்ருக்க. சின்ன இப்படி தான் நீயும் டெய்லியும் பண்ணுவியா? இதை விட மோசமாக பண்ணுவேன். எனக்கு கண்டுக்க மாட்டான் அவன். என்ன பண்ணுறது, என்ன ஒரு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான். ஒரு மச்சானாச்சு, ஒரு காய்கறி வாங்க கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் அதை வாங்க வாடான்னு கேட்டால் அப்போ கூட ஃபோன் பார்த்துட்டே வருவான். அப்படி என்ன தான் ஃபோனில் பார்க்குறான்? ஒன்றும் இல்லை, படம் பார்க்குறான். படமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கிட்டே அங்கே தான் நல்லா பிஎல் சீன்ஸ் ரொமான்ஸ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஊற்று உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அதில் இருக்கிறது எதுவுமே வராதா, ஆனால் அதை உட்காந்து பார்க்குறானா? ட்ரைனிங்கு ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை, நீ பண்ணு நீ என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுறா, எப்படியாச்சும் என்னை பார்க்க வைக்காமல் விட மாட்டேன்டா, இவ்வளோ என்னை வெறுப்பேத்துறான் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் ரூம்குள்ளே தான் போகிறான். அங்கே சார்ஜர்லாம் தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்காண்டியாச்சும் நீ வெளியே வரணும்லடா அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோன் சார்ஜர், ஃபோன் சார்ஜர் எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு குடுன்னு வெளியே வந்துடுறான். டேங்கும் அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கை கழுவுறதுக்காண்டி போனான். ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே போகிறான். பட் டேங்கும் அப்படியே கண்டுக்கவே இல்லைன்றதை விட அவன் பார்க்கவே மாட்டேன்றான். பிகாஸ் ஜிமினும் வந்து அப்பப்போ இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். டேங் வந்து சுத்தமாக எதையுமே கண்டுக்கவே மாட்டான். ஜிமினா என்னை ரொம்ப வெறியேற்றுறான். எனக்கு பழகிடுச்சு, நல்லா ஜாலியாக இருக்குது. ஐயோ என்னை கட்டு பெத்தாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே சோஃபாவில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே டேம் அவங்க உள்ளே போனவன் தான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ரூம்லேருந்து அப்படியே கற்றுன்னு கத்திகிட்ருக்கான். ஹை கத்துறான், நெல்ல கத்துறான். இப்போ தான் சார்ஜர் எங்கே இருக்குன்னு நோட்டே பண்ணுறான். அப்போது வெளியே வந்துடுவான்ல, கண்டிப்பாக வருவான், நீ வேணா பாரு, இப்போ ஒன்று பார்ப்பான் அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே ஆர்வமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே உட்காந்து அந்த ரூம் டோரே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்கவுமே எங்கடா சார்ஜர் காணோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை திட்டுறதுக்காண்டி டோரை ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக அவங்க ஜங்குக்கு அப்படியே ஸ்நாக்ஸ் வாயில் வைக்கிறது அவங்க அப்படியே பார்க்குறான். இவன் எப்படிங்க வந்தான்? ஸோ ஜிம்மினும் அப்படி ஈனு பல கதை நின்றுட்டுருக்கான். அவங்களோட ஃபேஸ் அப்படியே மாறுது. அது இங்கே அந்த சார்ஜர் தெல்லம்புச்சான், ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். சின்னடா அவன் வாட்டுக்கு அப்படியே போகிறான். அவன் எப்படி பேசுவான்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக பேச மாட்டான். ஏன்னா எங்கே திரும்ப உன்னை ஹர்ட் பண்ணிடுவோம்ன்ற ஒரு பயம் அவனுக்கு. கண்டிப்பாக பேச மாட்டான். எனக்கு புரியல ஜங்கு, உனக்கு என்ன இப்போ அவன் வேணுமா? அதுக்கு தானே வந்திருக்கேன். எதுக்காண்டி அப்போ அவன் பேசுகிறப்பெல்லாம் நீ பேசவே இல்லை, கோவப்பட்டு போயிருக்க. அவன் மேலே அவன் பண்ணுற எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படியும் மன்னிச்சு திரும்ப அவன்கிட்ட வர, அது உனக்கு தேவையில்லை. ஏண்டா அதுக்காண்டி அவன் பண்ணுற தப்பு அப்படியே மன்னிக்காம தண்டனை கொடுக்காம உக்காந்துடலாமா என்ன? அவனுக்கு அது தப்புன்னு தெரிய வேணாம். ஓ அதுதான் இவ்வளோ வருஷமாக பேசாமல் இருந்திருக்க. ஆமாம் அப்படியும் தான், நான் சொன்னேன்ல அவங்க எப்படி என்னை தேடி வருவான் தான். ஆனால் எனக்கும் டேவங்க மேலே கோவம் இருந்துச்சு. ஸோ அந்த கோவெல்லாம் கம்மியாகணும். அதுக்கப்புறமா அவனுக்கும் அவன் பண்ணுற தப்பு புரியணும். 2 பேத்துக்கும் டைம் தேவைப்பட்டுச்சு. இருந்தோம் அந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தான். அதான் நீ சொல்லி புரிய வச்சியே. என்னத்தை புரிய வைக்க? அது புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது நான் தானடா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்போ இது தேவை கிடையாது. நான் இப்போது தேவங்க பேசியே ஆகணும். அதுக்கு முன்னாடி அவன் தான் என்கிட்ட பேசி ஆகணும். அவன் தானே ஃபஸ்ட்டு பிரேக்கப் சொன்னான். கடவுளே
இந்த ஈகோவை மட்டும் என்னத்துக்குலாம் தூக்கி வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க? நான் பார்ப்பேன்டா, எல்லாத்தையும் பார்ப்பேன். எனக்கு இப்போ அவங்க என்கிட்ட வந்து பேசணும். இப்போதைக்கு முடியாது மச்சான், அவன் பேச மாட்டான். ஷேயா, அவனுக்கு அவ்வளோ கோவமா? அவனுக்கு அவ்வளோ ஈகோவா? கோவமா? அடே பாவி, இப்போ அவன் கோவத்தில் உள்ள போனா நினச்சிட்டு இருக்கியா? பாவி பையிலே உன்னை பார்த்தோன்னே அவன் கண்ணு கலங்கிருச்சுடா. அவன் எதுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, அங்கிட்டே அங்கே பார்த்தா உண்மையிலே உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு சரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜங்குக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு ரூம் டோர் அப்படியே திறக்கிறான். ஜிமினும் ஜங்குக்கும் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய் ஜிமினா, வரமாட்டான்னு சொன்னான், வந்துட்டான். எனக்கு அதான் தெரியலையே, வந்துட்டானே. அங்கிட்ட அவங்க இப்போ அப்படி ஜிமின் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். ஏய், எதுக்கு வந்திருக்கான்? இன்னைக்கு நைட் தான் மச்சான் ஊருக்கு போகிறான், அதான். ஏன்னா அப்போது எப்போ வந்தான்? அது வந்து 1 மாதம் ஆச்சு. 2 நாளாக நம்ம வீட்டில் தான் உட்காந்துருந்தான். இது 1 மாதம் ஆச்சு, 2 நாளாக இங்கே தான் இருந்தானா? நான் சொல்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு. இதை திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை. அதான்டா, இங்கே தாண்டா இருந்தான், உனக்கு தாண்டா தெரில. ஓ அப்படியா? எதுக்காண்டி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னால் மட்டும் கிழிச்சிடுவியா? இப்போ என்ன அப்படி கிழிச்சிட்டா இருக்க? போய் குறைச்சிட, ரொம்ப அதிகமாகுது, திறந்து விட்றேன். சரி விட்டு. அங்கே ஜங்குக்கு இது நல்லாவே கேட்குது. ஸோ அவனை அப்படியே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ இப்போ தான் டேங் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். 2 நாளாக வீட்டோட ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அவன் பக்கத்தில் ஜூஸ் ஐட்டம் அப்பப்போ வந்து வச்சுட்டு போவான். ஸோ இது எல்லாமே ஜங்குக்கு அங்கே அவங்க டேங் கூட இருக்கிறப்போ இதை பண்ணுற ஒரு ஆள் தான். அவன் குளிச்சுட்டு வரப்போ கூட ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ டேங் பார்ப்பான், ஜிம்மி எனக்குமே இப்படி பண்ணியிருக்க மாட்டானே, என்னடா இப்போ அதிசயமாக ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட வெளியே வந்து கூட பார்த்துருக்க மாட்டான், ஜிம்மின் கிட்டே எதுவுமே கேட்டிருக்க கூட மாட்டான். 2 நாளாக நம்ம கூட தான் இருந்திருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு கண்டுக்காமல் இருந்திருக்கேடா, சுத்திட்டாக இருந்திருக்கா. ஆனால் இப்போ போய் பேசுகிறதுக்கும் பயமாக இருக்கேன். எங்களை ஏதாச்சும் ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்துருவானோன்னு அவ்வளோ பயம் இருக்கு. என்ன பண்ணட்டையா, போய் பேச போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே ஜிம்மினுமே அதை அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது சரிப்பட்டு வராதுடா, எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறப்போ ஸோ அங்கே அவங்க அப்படியே கை பிடிக்கிறான். என்னடா, என்ன? போகாத மச்சான், போகாதா, இரு டீ, போய் பேசுடா. இல்லைடா, பயமாக இருக்கு. அட்டி இங்கே போட்டேண்ணா, இன்னைக்கு ஊருக்கு போகிறோம் மச்சான், அடுத்து எப்போ ஒரு போகிறோன்னு தெரில, போய் பேசு. ஆனால் என்னடா, முடியாதுடா, பயமாக இருக்கு ஏதாச்சும். ஏய் நான் மச்சான், கனவுலலாம் போய் பேசுகிறேன், நிஜத்தில் பேச மாட்டியா? அங்கே நடிக்குது இங்கேயும் நடிக்குது. ஓ அது வந்துச்சுன்னா அது கனவுடா. அப்பப்போ எனக்கே அது தெரியும் கனவுன்னு. ஆனால் உண்மையிலே இது நினவா இல்லை இது கனவானே எனக்கு தெரிய மாட்டேன்டுது. உண்மையிலே இது நிஜமா அப்படின்னு சொல்ல, ஜிம்மி நீ தான் சாக்குன்னு டேங் கணத்தில் பளிச்சுன்னு ஒரு அறை விடுறான். டேங் அப்படியே முறைக்கிறான். இப்போ இதுடா என்ன அடிக்கிற? நீ தானே சொன்ன கனவா நிஜமானு, அதான் வலிக்குதா? போய்த்துக்குறோம் நான் அது கொண்டு அடிப்பியாடா மச்சான். மஞ்சிய தெரியாமல் பண்ணிட்டேன், தெரிஞ்சும் பண்ணிட்டேன், அதை அப்படியே மறந்துடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறான். ஸோ அவங்க டேங்கு ஜங்குக்கு மட்டும்தான் இருக்காங்க. டேங் அப்படியே அமைதியாக இருக்கான். ஜங்குக்குமே பேசுவான்னு சொல்லி ரொம்ப அமைதியாக அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. டேங் இன்னும் பேசின மாதிரி இல்லை. ஜங்குக்கு அப்படியே அமைதியாக இருக்கான். ஜிம்மின் அப்படியே கீழே இறங்கி வரான். அப்புறம் மச்சான் பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அங்கிட்ட அவங்க அப்படியே இல்லைன்னு மண்டையாட்டுறான். இதே பேசலையா? இல்லை என்னடா பண்ணீங்க? அமைதியா இருந்த எதே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பார்த்தா, ஜங்குக்கு அப்படியே செம்ம காண்டோடு அப்படியே உட்காந்துருக்கான். ஜிமின் எனக்கு லேட் ஆச்சு, ஏர்போர்ட் போனோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அவங்க காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். அவங்க அப்படியே பார்க்குறான். ஜிமின் அப்படியே முறைக்கிறான், அருமையான வாய்ப்பை எப்படி கெடுக்கிறியடா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே போய் காரில் உட்காடுறான். ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான், போகலாமா வேணாமா அவங்க கூட அப்படின்னு சொல்லி. ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை, வேகமாக போய் காரில் போய் உட்காந்துக்கிறான். ஆமாம் ஜிமினா, இப்போ இதுக்காண்டி அவனோட ஃப்ரெண்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான், கூப்பிடவே இல்லையே. அங்கிட்டே அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஜிம்மினும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கான். பேச
பேசுகிறதுக்கு கொஞ்சமாச்சும் மனசு வந்திருக்கா? பாவி பயம். இந்த அளவுக்கு உனக்கு பயம் தேவைதான்டா. இனிமேல் அடுத்து எந்த தப்பு பண்ணுறேன் நானும் பார்க்க தானே போகிறேன். ஸோ இப்போ அப்படியே ஏர்போர்ட்டில் தான் வந்து நிற்கிறாங்க 3 பேருமே. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான்ட்டு அவங்க அப்படியே குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. ஸோ அப்படியே கீழே நின்றுட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். கட்சி வரையும் பேசுவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ பேசவே இல்லை. சரி ஓகே, அடுத்தாட்டி வரப்போ கண்டிப்பாக என் கூட பேச அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆகி போக அவங்க அப்போ தான் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்து ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ்டா போகாதா, இங்கே இருடா. எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. எப்படி ஒன்று சமாதானம் படுத்தணும்னு எனக்கு புரியல. நான் பண்ணதுன்னா தப்பு தான்டா. ஆனால் எதுக்காண்டி எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற? நீ பேசாமல் இருக்கிறது, என் மேலே நீ கோவப்பட்டு நிறையா வார்த்தை யூஸ் பண்ணுறது என்னால் முடியலடா. உன்னை பிரேக்கப் பண்ண ஏதோ மண்டை கோளாறாகி பண்ணிட்டேன். பெருசாக வழி தெரியல. என் கூட நீ பேசாமல் இருந்தா அப்போ கூட கொஞ்சம் வலிச்சிச்சு, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் பேசாமல் இருக்கிறனால அந்த டிஸ்டன்ஸில் நிறையாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பாதி விஷயம் தப்பாக இருந்திருக்கு, பாதி விஷயம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு யூஸ் பண்ண வார்த்தை என்னால் அது ஏற்றுக்க முடியலடா. நான் அதை ஒன்று ஹர்ட் பண்ணணுன்றதுக்காண்டி நான் பேசல ஜங்குக்கு. அது அது கோவத்துலையும் வாய் தவறி வர வார்த்தையும் தாண்டா. உன்னை உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்க கூடாது. நீ ரொம்ப என்ன காயப்படுத்தி ஹர்ட் பண்ணுறேன். இது சரியே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓவராக உட்காந்து அழுதுட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அவனுக்கு அழுக வருது, அவனும் அழுதுட்ருக்கான். சும்மா நான் பண்ணது மட்டும் தப்புன்னு சொல்லாத. அந்த டைம் என் கூட இல்லை, நீ பேசல, ஓவர் திங்கிங்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக தான் இருந்திருக்கு, அதில் என்ன தப்பு இருக்கு? அதுக்காண்டி என்னமோ நீ மட்டும் தான் கட்டுன்ற மாதிரி பேசுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பண்ணது தப்பு தான், நீ பண்ணது தப்பு தான். அதுக்காண்டி ஒன்று ஈஸியாலாம் நீ பண்ண தப்புக்கு மன்னிச்சு விட்டுருவேணா? எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த பொசிசிவில் எவ்வளோலாம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன் தெரியுமா? அதுக்குள்ள உனக்கு தண்டனை வேணும்? போ, பேசாமல் இரு. பிரேக்கப் பண்ணல, நான் இல்லைன்றது உனக்கு எப்படி புரிய ஆரம்பிச்சிச்சு? அப்போது இந்த பிரேக்கப் இதெல்லாம் தேவைதானே? என்ன மேலே என்னை ஏமாத்துவியா? மாட்டேன். வேற எந்தாச்சும் பொண்ணை பார்ப்பியா? அப்படின்ட்டு அவங்க அமைதியாக இருக்கான். என்ன பார்ப்பியா? இல்லை. அப்பப்போ என்ன விட்றா. சரி, பார்க்க மாட்டேன். சும்மா ஃபன் பண்ண. இனிமேல் அந்த ஃபன் டாக் கூட இருக்கக்கூடாது. ரொம்ப வரைக்கும் பண்ணுறான். உண்மையிலே தப்பு இருக்கு, மாற்றிக்கிறேன். சரி, உண்மையிலே தப்பு இருக்கா, என் மேலே தப்பு இருக்கா, 2 பேருமே மாற்றிக்கலாம். 2 பேரும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, எதை மாற்ற முடியும், எதை மாற்றக்கூடாது உட்காந்து பேசிடலாம். ஓகேவா? புரிஞ்சுப்பியா? புரிஞ்சுக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று என்கிட்ட போய் சொல்கிறதோ இல்லை என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கணும்னு நினச்சாலும் அப்புறம் உனக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். திரும்பலாம் அந்த மாதிரி நின்றுக்க மாட்டேன். சரியா? சொங்கிட்டே அவங்கமே அழுதுகிட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹக் பண்ணதை விடவே இல்லை 2 பேருமே. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் தான், சரி சின்ன விடா, நான் போகணும். போகாதா, இரு. நான் வந்து எப்படியோ சேர்ந்துருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் தான் இங்கே இருந்திருக்க முடியும். அங்கே ஒர்க் இருக்கு, அது முடிச்சுட்டு அவனுக்காண்டி நான் வரேன். சரியா? இப்போ நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நான் போயிட்டேன். ஒன்று பார்க்குறதுக்கு சீக்கிரமாக இன்னும் 1 மாதத்தில் வந்துடுறேன்.
இவ்வளோ வருஷம் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டா, 1 மந்த் எனக்காண்டி வெயிட் பண்ண மாட்டியா? இல்லை பண்ண மாட்டேன். அவன் உன் கூட வரட்டா? வர வேணாம், நான் வரேன்றல, நீ இங்கே இரு, நான் உனக்காண்டி நான் வரேன். இல்லை நீ போகக்கூடாது. ஐயோ இவ்வளோ நாள் உன் வீட்டில் இருந்தேன், அப்போல்லாம் பேசாமல் போகிற நேரத்துக்கு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கேடா. அப்போவே நீ கூட வந்து பேசியிருந்தா ஒன்றா விட்டுருக்கவே மாட்டேன்டா. நீ இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறா, அப்போ விட மாட்டேன்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு விடு விடுன்னு சொல்ல அவங்க அப்படி இன்னும் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறான். அங்கே ஜிமினை தான் ஜங்கு கண்ணை கட்டுறாடி புர்றா புர்றா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ மச்சான் சேர்ந்துட்டா, அண்ணா அதை பிரிக்கிறது நானா? இல்லை ஜங்கு என்னால் முடியாது, என் மச்சான் பிரிக்க முடியாது. போய்த்துக்கிறான், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடா, சிட்ரா வரேன்டா, விட்றா விட்றா அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜிமினும் அப்படியே டேங்க அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். அங்கே ஜிமினுக்கு அப்படியே டம்மு டம்முன்னு ஆடி விழுகுது. டை என்ன அடிக்காத அவன் தான் பிடிச்சி வச்சுக்க சொன்னான். அவன் பிடிச்சி வச்சுக்க சொன்னான், விட்றா. அவன் சொன்னான் எல்லாத்தையும் பிடிங்கிருவேன் நீனு, விட்றா. அவன் சொன்னான் எல்லாத்தையும் கெத்தாகணும். அவனுக்கு அங்கே வேலை இருக்குன்னு சொல்லுவானே, வருவான் மச்சான், விட்றா மச்சான், இன்னும் விட்றா, இன்னும் பெரிய ததரா மச்சா பொறுமையாடுறா. அப்புறமா நீ பாய் ஒரே மச்சம் தானே, வந்துடுவான்டா விட்றா நீ விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜிமின் அப்படியே டேங்க பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டேன். அவனும் அப்படியே ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறான். சரி ஓகே, அவ்வளோதான்டா ஸ்டோரி, ஹாப்பி என்டிங் தான். ஸோ அதுக்கப்புறமா ஜங்குக்கு எப்படினாலும் கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்திருப்பான். அவங்க 2 பேரும் கண்டிப்பாக சேர்ந்துருப்பாங்க. அண்ட் மக்களே, ஷேடோவின் கருத்தை கேட்க தயாரா? ஸோ ஆக்சுவலாக லவ் வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்று கிடையாது. எல்லா டைமுமே ஸ்வீட்டாகவே இருக்கும். அது நம்ம லைஃப் டைம் வரையும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு. கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், சண்டை வரதான் செய்யும், தப்பு பண்ணதான் செய்வாங்க, பிரிஞ்சு போவாங்க, பிரேக்கப் ஆகும், நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பிரிஞ்சே போகட்டுமே, ஆனால் அவங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணட்டும். ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் திரும்ப சேர்றதுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அதே தப்பு பண்ணியிருந்தா பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். 2 பேருக்குமே அவங்க வேணுன்ற விருப்பம் இருக்கிறப்போ சின்ன அந்த பிரிவு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை மிஸ் பண்ணிடுற மாதிரி ஆகக்கூடாதுல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து 100% நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே 100% கெட்டவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஒரு கெட்டவங்களாக மாறுறதுக்கு ஒரு சின்ன விஷயமே போதும் அவங்கள ஃபுல்லாக கெட்டவங்களாக்கிறதுக்கு. வெறும் வந்து கோபத்தாலையும் சண்டையாலையும் அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறது தப்பு, அவங்கள விட்டு விலகி போகணுன்னு நினைக்கிறது தப்பு. கொஞ்சமாச்சும் திருத்துறதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னரோடு கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அழுது ட்ரீட் பண்ணாமல், சண்டை போட்டு ட்ரீட் பண்ணாமல், வேறு எந்த விதத்தில் புரிஞ்சுப்பாங்க, எப்படி புரிய வைக்கலாம் நினச்சி அவங்கள மாற்றணும்னு நினைக்கலாம். அதுக்கு மாற்றணுன்றதுக்காக நீ அடுத்து இவங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி இதுக்கு நான் பிரிஞ்சு போகிறது தான் உனக்கு பெரிய ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது வேண்டாம், அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். புரிய வந்து அடுத்து அவங்க அதை பண்ணாமல் இருந்தால் இட்ஸ் ஹாப்பி. அவங்கள திருத்தின பாவமும் உங்களுக்கு இருக்கும், அவங்க கூட சேர்ந்து வந்த சந்தோஷமும் அவங்க கூட இருக்கும். ஓகே, இதுதான் ஷேடோவோட கருத்து இந்த ஸ்டோரியை பொறுத்தவரையும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய். இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இதை நிறையா தடங்கள் வந்துச்சு, அந்த தடங்களையும் மீறி நான் நிறையா இந்த ஸ்டோரி போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் பொக்கலே. தேங்க்யூ, லவ் யூ.